விசித்ரா. இது பிரபுசாமி சார் எல்லாம் பார்க்குறாங்க, அதான் செலக்ட் ஆனது. பட் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் என்னென்னா, நானும் சென்ட் ஜோசப், அவரும் சென்ட் ஜோசப் காலேஜ். அந்த ஆர்வத்தில் சார் நம்ம காலேஜுன்னு சொன்னால் சார் வந்து நம்ம வந்து பயங்கரமாக வந்து ஓப்பன் அப் ஆகுமான்ட்டு. இதை விட டேரக்டர் சொன்னால் நீங்கள் அதை சொல்லுங்கள் ஸ்டேஜில்னு சொல்லி, நான் வந்து சாரோட இதுதான் அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ தான் செய்ய ஆரம்பித்தார். அது வரைக்கும் கூட சும்மா விட்டுருப்பாரு. உண்மையாலுமே யாரோ போய் துரத்துறாங்க அடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்க. நினச்சி ஃபோட்டோ எடுத்து கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் அனுப்பிச்சிட்டாங்க மெயில். சிட்டி ஃபுல்லாக எங்கள் காரை திருட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே காரை பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம். சாயந்தரம் டாய்லெட்டில் போய் ஒரு ஷாட் எடுக்கலாம். ஒரு 4 மணி கார் எடுத்துகிட்டு வெளியே அந்த கேம்ப் ரோட்டில் போகிறப்போ நாளை இயக்குனர் உங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துருக்கு? நாளை இயக்குனர் தான் வாழ்க்கையே கொடுத்துருக்கு. நாளை இயக்குனர் தான் எல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு. அதான் சினிமா அதை க்ளோஸ் ஷாட்டுன்னு சொல்கிறதே நாளை இயக்குனர் தான் கற்றுக் கொடுத்துச்சு. பெரிய திரையில் பாண்டியராஜோட ஒர்க் பண்ணது என்னென்னலாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது? அவர் தான். அதுக்கப்புறம் சினிமா அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இவ்வளோ பெரிய கேமரா, ஒரு ஹீரோக்கிட்ட போய் எப்படி கதை சொல்கிறாங்க, அந்த ஒரு கதை ஒரு முழு புக்கு வந்து அம்மா ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனரும் நடிகருமான பிரசாந்த் பாண்டியராஜ். தமிழ் சினிமாவுக்கு பல நல்ல இயக்குனர்களை அடையாளம் காட்டிய நாளைய இயக்குனர் நிகழ்ச்சியின் மூலம் இயக்குனர் பாண்டியராஜிடம் உதவி இயக்குனராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் தான் பிரசாந்த் பாண்டியராஜ். என்னை பெற்றாரே, இந்த உலகத்தில் நீ பார்க்க போகிற முகம் உன் மாமே முகமாக தான்டா. விமல் கதாநாயகனாக நடிக்க இவருடைய இயக்கத்திலே உருவான விலங்கு வெப் சீரிஸ் இவருக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுத்தந்தது என்றால், இவருடைய இயக்கத்திலே உருவான மாமன் திரைப்படம் திரையுலகிலே இவருக்கு ஒரு நல்ல இடத்தை பெற்றுத்தந்தது. ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார், ஒருத்த கூட நல்லவன் கிடையாது. எல்லாரும் கிச்சான்னு வேலை வாங்குவாங்க சார். அதை செய், இது செய், அதை பண்ணு, இதை பண்ணுன்னு என்னடா இழிச்சவாய பாருங்க. அடையாளங்கிறது மற்றவங்க நமக்கு கொடுக்கறது இல்லை, நமக்கு நாமளே உருவாக்கிக்கிறது. வாரன் வெப் சீரிஸ் மூலம் இன்றைக்கு கதாநாயகனாக உருவெடுத்திருக்கின்ற பிரசாந்த் பாண்டியராஜ் உதவி இயக்குனராகவும் நடிகராகவும் தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். திருச்சியில் படிச்சுட்டு இருக்கும்போதே சினிமா மேலே காதலா? ஆமாம் சார். காலேஜ் படிக்கும்போது அந்த ஆர்வம் தான். நாளை இயக்குனர் பார்த்து தான் இந்த ஆர்வம் வந்தது. முதல்ல நாளை இயக்குனர் சீசன் 1 நலன் குமாரசாமி அண்ணன், கார்த்திக் சுப்பராஜன் எல்லாம் பண்ணாங்க. பாலாசத்தில் தான் அதெல்லாம் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து புதுசாக இருக்கே ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார. அப்போ என்னென்னா, நம்ம நினச்சாலும் இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியுமேங்கிற ஆர்வம் தான். அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து காலேஜ் படிக்கிறப்போ சும்மா நாங்கள் பசங்களாக சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சுருந்தோம். பட் அதுக்கு கேமரா காதல்னு சொல்லிட்டு ஒரு ஆமாம், ஒரு கேமரா வச்சு தான் கதையே. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜான் ஒரு பையன் வந்து கேமரா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வாங்கியிருந்தான். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு. அது வீடியோ வருமானு கேட்டேன். வரும்னா சரிமா நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சதான். எங்களுக்கு அதுக்கு எந்த அறிவுமே அப்போது கிடையாது. படம் பார்த்து க்ளோஸ் வைன்னு கூட சொல்ல தெரியாது. எனக்கு முகம் மட்டும் வேணும். ஏன்னா ஒரே லென்ஸ் 50 பிளாக் மட்டும்தான், வேறு லென்ஸும் கிடையாது. இது மட்டும் வேணும், கொஞ்சம் தூரமாக கால் வரைக்கும் தெரியணும். அப்படி தான் எனக்கு அந்த இது சொல்ல தெரியும், ஷார்ட் சொல்லவே தெரியும். அவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் அது ஃபோக்கஸ் ஆகுதா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுதாங்கிறதும் அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பட் 2 பேரும் நாங்கள்லாம் சேர்ந்து
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காலேஜில் அது எனக்கு ப்ரொஃபஸர் டான்ஸ் டோனின்னு இருக்கார். அவர்கிட்ட போய் நான் பர்மிஷன் காலேஜுக்குள்ளார எடுக்கணும். ஏன்னா அவர் தான் அந்த சினிமா சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொன்னால் போய் ஃபாதர்கிட்ட போய் கேட்டு பர்மிஷன்லாம் வாங்கி தருவார். நான் ஃபாதர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டேன். அவர் போய் நீ இவரை பாரு அப்படின்னாங்க. இவர்கிட்ட போய் என்ன எடுக்க போகிற சொல்லு அப்படின்னாரு. அப்போ நான் கதை சொல்கிறப்போ அவர் சொன்னார், நான் இது வரைக்கும் நிறையா கதைகள் பசங்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் முறையாக உண்மையுமே ஒருத்தன் ஆர்வமாக நீ தான் கதை கரெக்டாக சொல்லியிருக்க, அதனால் நான் உனக்கு பர்மிஷன் வாங்கி தரேன் சொல்லி சென்ட் ஜோசப் காலேஜில். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த காலேஜில் எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தேன். அது எடுக்கிறப்ப பாதிலேயே அங்கே நம்மளால் எடுக்க முடியல. அப்புறம் திரும்ப கோயம்புத்தூரில் நவீன் சங்கீத் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கள சேர்ந்து பிஎஸ்டி காலேஜில் போய் அங்கே போய் அவங்க ரூம்லேயே தங்கியிருந்து அப்படியே ஆர்வம் அங்கே இருக்க பசங்கள்லாம் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி. பட் ஆனால் அதை எனக்கு எடிட் பண்ண கூட தெரியாது. எப்படி அதை எடிட் பண்ணுறது, என்ன சாஃப்ட்வேர், எது யாரை போய் பார்க்குறது. ஸோ கேமரா ஒருத்தன் வச்சுருந்தா எடுத்துட்டோம். எடிட்டிங் யாருக்கு தெரியுங்கிறதே எனக்கு தெரியாது. அப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு தடவை வந்து என் லேப்டாப் வேறு ஒரு ஒர்க்குக்காக வாங்கியிருந்தேன். அந்த லேப்டாப்பில் நோண்டி பார்த்து இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்துருக்கு. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதை எடிட் பண்ணிவிட தானே. இல்லை எனக்கு எப்படி எடிட் பண்ணுறது இல்லைன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் காசிஸ்வரன் சார் எடிட்டர், அவரோட அசிஸ்டண்ட் ஒரு பையனை கொடுத்து மனோஜ் கேன்னு அவர்கிட்ட அமுச்சு விட்டு அந்த பையனை வச்சு எடிட் பண்ணேன். அப்புறம் அதை எடிட் பண்ணி வச்சுருந்தேன். எடிட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி டப்பிங் பண்ணுறதுன்னு தெரியாது. மியூசிக் பட் பிரிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ மியூசிக் டேரக்டர் இருக்குது. அப்படி சந்தோஷம் கூட இருந்தால் அப்படி அவர் வந்து எனக்கு தெரியும். காலேஜ் இந்த பேண்டில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஸோ அவர் தான் எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டேரக்டர். பட் அவர் வந்து அப்போ அட்டகத்தி ஒர்க் பண்ணுறாரு சந்தோஷ் நாராயண் சார் கூட, ஸோ அண்ணன் கூட. அதனால் வந்து அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஏன் ஸ்டூடியோலேயே மைக்லேயே நான் பாடுற மைக்லேயே வேணால் டப்பிங் பண்ணிக்கோ அப்படின்னு. இப்போ என் ஒய்ஃப் அப்போ லவ் பண்ணுற கேர்ள் ஃப்ரெண்ட், அவளை கூப்பிட்டு அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அளவு. ஆமாம், அவளை கூப்பிட்டு போய் ஹீரோயினுக்கு டப்பிங் பேச வைக்கிறது. நாங்களே வந்து பசங்களாம் செஞ்சு மற்ற எல்லா கேரக்டருக்கு டப்பிங் பேசுறது. அப்புறம் அங்கேயே மியூசிக் பண்ணி நாங்களே சவுண்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அவுட் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறப்போ நான் சீசன் 1 ஆர்வம் வந்தது. ஆனால் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிக்கிறப்போ சீசன் 4 ஆகிடுது. ஸோ சீசன் 4ஓட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். கரெக்டாக ஒரு 2 நாள் தான் இருந்தது. அந்த 2 நாளில் போயிட்டு சப்மிட் பண்ணணுன்னு வந்து. பட் அதுலேயே வந்து இந்த டேப்பில் அவுட்டு அதில் வந்து 10 நிமிஷம் 6 நிமிஷம் தான் ஷார்ட் பண்ணுறாங்க. நான் 13 நிமிஷத்துக்கு எடுத்துருந்தேன். திரும்ப எடிட் பண்ண தெரியல எனக்கு. என்ன கொண்டு போய் கொடுப்போம். எங்கள் அண்ணன் சுரேஷன் அண்ணன் அவர் தான் வந்து வான்னு சொல்லி எல்லாத்துலேயும் கூப்பிட்டு போய் அவர் தான் அட்ரஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி லாஸ்ட் டே எனக்கு தெரிஞ்சு மே 10ன்னு நினைக்கிறேன். 10 ஈவினிங் 6 மணியோட முடியுது. நாங்கள் 6:30 மணிக்கு போனோம். அங்கே ஒரு 10,000-20,000 சிடி இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. இதெல்லாம் பார்ப்பாங்களா முதல்ல அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க சார். சார் டைமே முடிஞ்சு சார், டேட்டும் சார் நான் திருச்சிலேருந்து வரேன். அப்போ எங்கள் அண்ணனும் கெஞ்சி சரி சார் அந்த சிடியை வாங்கி அங்கே அந்த 10,000 சிடியோட வச்சாங்க. 10,001 இது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து எனக்கு பயங்கர மலைப்போதாக இருந்தது. பட் எனக்கு அதில் பெரிய ஹோப் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே இல்லை. நம்ம 6 நிமிஷம் 13 நிமிஷம் அதிலே இல்லை. நமக்கு படம் எடுக்க தெரியாது, நமக்கு தெரியும். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்குலேருந்து கூப்பிட்றோம். சார் சொல்லுங்கள் சார், அதுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது வாங்க அப்படின்னு. சரி இன்டர்வியூவில் போய் உட்காந்தா நீங்களாம் இதுக்கு பக்கத்தில் 4-5 பேர் உட்காந்தாங்கன்னா நான் அவங்கள்ட்ட பிரதர் அப்படின்னு பேசினேன். அவங்க என்ன கேட்டாங்க, என்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி எடுத்துருக்கேன். நானும் எடுத்திருக்கேன். நான் போன வருஷம் ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைக்கல இந்த வருஷம். ஓ நீங்கள் போன வருஷம் ட்ரை பண்ணீங்க? ஆமாம் நான் அதுக்கு முந்தின வருஷமும் ட்ரை பண்ணேன். நீங்கள்? நான் பாலுகந்தர் சார் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஓ அப்படியா? நீங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தர் என்ன எந்த காம்படிஷன்லேருந்து நம்ம உட்காந்துருக்கோம், இது எப்படி நடக்குங்கிறது வந்து எனக்கு பயங்கர பயமாக இருந்தது. அப்புறம் உள்ளே கூப்பிட்டு அந்த டைரக்டர் சிவனேசன் அவர் கூப்பிட்டு உனக்கு படம் எடுக்க தெரியாதுங்கிறது எனக்கு தெரியுது உன் படத்தை பார்த்தாலே. நான் உங்ககிட்ட 6 நிமிஷம் தான் கேட்டேன், நீ ஏன் 13 நிமிஷம்? சார் எனக்கு உண்மையுமே தெரியல சார், இந்த 6 நிமிஷத்தை 13 நிமிஷத்தை இப்படி 6 நிமிஷம் ஆக்கணுங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்று இந்த கதை புரியாதே சார், அதனால தான் உனக்கு படம் சுத்தமாக எடுக்க தெரிலங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் உன்னைய மாதிரி ஒன்றுமே தெரியாத ஒருத்தனுக்கு தான் இந்த ஷோ, இந்த வாய்ப்பு கிடைக்கணும். கிரேட். நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், இதை நீ எப்படியாவது யூஸ் பண்ணி, உனக்கு மேக்கிங்காக ஒன்றுமே தெரில, கேமரா ஒர்க் தெரில, எடிட்டிங் ஒர்க் தெரில, எந்த ஒர்க்குமே உனக்கு தெரியல, ஏதோ ஒரு கதை மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதான் நான் உன்னை நம்பி தரேன். உன் கூட காம்படிட் பண்ணுறவங்க எல்லாமே அசிஸ்டன்டேட்டராக இருக்கிறவங்க, நல்ல சினிமா தெரிஞ்சவங்க, நல்ல குவாலிட்டியாக பண்ணுறவங்க, நீ அவங்களோட காம்படிட் பண்ண போகிற ஒரு வாய்ப்பு தான். அடுத்த எபிசோடு எலிமினேட் ஆனால் எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், முயற்சி பண்ணிக்கன்னு சொல்லி சிவனேசன் ஒரு டைரக்டர் அவர் கொடுத்த வாய்ப்பு தான். அப்புறம் அவர்கிட்டயே சார் இங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது எடிட்டிங் எதாவது தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லுங்கள் சார்னா, அப்புறம் அவர் எடிட்டிங் இந்த பையன் ஒரு மனோஜ் கேன் இருக்காரு, அப்புறம் கூட காம்படிட் பண்ண ஒரு பையனை கூப்பிட்டு கேமரா பண்ண, அப்போ இவனை என் ஃப்ரெண்டையே வச்சு அடுத்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்வா, இதே மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சு தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமே வந்து நான் எடுத்தது. வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு, கிளைமேக்ஸ் மட்டும். அப்புறம் கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவிலேயே வச்சு டப்பிங் மட்டும் பேசி, என் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு ஒய்ஃபை வச்சு டப்பிங் மட்டும் பேசி
கொடுத்துட்டேன். இது பிரபுசாலம் சார் எல்லாம் பார்க்குறாங்க, அதுதான் செலக்ட் ஆனது. பட் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் என்னென்னா, நானும் சென்ட் ஜோசப், அவரும் சென்ட் ஜோசப் காலேஜ். ஸோ மெயினாக ரிலீஸ் ஆகிறப்பலாம் ஒரு சார் வந்திருந்தார். நான் அவர்கிட்ட போய் பேசுகிறீங்க அந்த ஆர்வத்தில் சார் நம்ம காலேஜுன்னு சொன்னால் சார் வந்து நம்ம வந்து பயங்கரமாக வந்து ஓப்பன் அப் ஆகுமான்ட்டு. இதை வேறு டேரக்டர் சொன்னால் நீங்கள் அதை சொல்லுங்கள் ஸ்டேஜில்னு சொல்லு. நான் வந்து சாரோட இதுதான் அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ தான் செய்ய ஆரம்பித்தார். அது வரைக்கும் கூட சும்மா விட்டுருப்பாரு. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிற நீ எப்படி இவ்வளோ அசால்ட்டாக படம் எடுத்து நான் சொன்னேன். இந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து கடைசியாக கிளைமேக்ஸ் நீங்கள் ஏன் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் காமிச்சா ஏன் அந்த பொண்ணை காட்டலன்னா உண்மை என்னவோ யதார்த்தமாக நான் சொல்லிட்டேன். இல்லை சார் அந்த பொண்ணு நடிக்க மாட்டேன்ட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவர் கோவம் வந்துருச்சு. எப்படி நீ அதை அவ்வளோ அசால்ட்டாக டீல் பண்ணுவேன்? இது எவ்வளோ பெரிய மேடை தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இந்த சினிமா எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா, உனக்கு கொண்டு வந்து உனக்கு கிடச்சிருக்கு, நீ இது ரொம்ப லெத்தாஜிக்காக நீ வந்து எப்படி நீ சொல்லலாம்? இந்த ரீசன் எந்த ரீசனும் வந்து நீ ஆடியன்ஸுக்கு சொல்ல முடியும். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன், இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், அதில் எதுவுமே ஆடியன்ஸுக்கு தெரியல. ஆடியன்ஸ் உன் படத்தை மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனாகவும் இருந்தது. கரெக்டு தான் சார் சொன்னதுக்கு. ஸோ அங்கேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த கிட்டக்க கேமரா வைக்கணும்னா என்னன்னு சொல்லணுன்றதில் ஆரம்பிச்சு அடுத்த ஷார்ட் ஃபிலிமில் நான் வேண்டிக்கிட்டே என்ன போனேன்னா, திட்டு மட்டும் வாங்கிடக்கூடாது, எலிமினேட் ஆகிடக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாதுங்கிறது தான் எய்ம். போய் உட்காந்துட்டு திரும்பி பார்த்தேன், பிரபுசாலம் சார் இல்லை, என்ன இல்லை அவர் அப்படின்னு ஜட்ஜு மாட்டாங்க, அப்புறம் நம்மளை திட்ட மாட்டாங்களோ. இப்போ அந்த இடத்துல பாண்டராஜ் சார் இருந்தார். ஸோ இந்த தடவை திட்டலை, நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னார். ஓ அப்பா நல்லா இருக்குன்ற ஸ்டேஜ் வேணும். அப்போ அடுத்த ஷார்ட் ஃபிலிமில் நம்மளை பாராட்டணும்னு முயற்சி பண்ணேன். அதில் முதல்ல ஒரு அவார்டு வாங்கினேன். எடிட்டிங்க்குன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அருமை. அடுத்த ஷார்ட் ஃபிலிமில் 2 அவார்டு வாங்கணும். அப்போ அடுத்த ஷார்ட் ஃபிலிமில் பெஸ்ட்டு டெக்னீஷியன், பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு அவார்டு. அதுக்கு அடுத்த ஷார்ட் ஃபிலிமில் 3 அவார்டு வாங்கணும். 3 அவார்டு வாங்கணும். செமிஃபைனல் டைரெக்டாக செமிஃபைனல். அப்புறம் செமிஃபைனலில் எலிமினேட் ஆகிட்டேன். எலிமினேட் ஆகிட்டீங்க? ஆமாம். திருக்குறள் கருத்து வச்சு எடுக்கணும். நான் அந்த திருக்குறளை வேறு மாதிரி புரிஞ்சுட்டேன். படம் வேறு மாதிரி வந்துருச்சு. படம்னா நல்லாயிருக்கு, ஆனால் அந்த குரலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே. இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியாது இது என்ன எதுன்றது எதுவுமே எனக்கு தெரியாது. பட் அப்போ பாண்டராஜர் வந்து பயங்கர சப்போர்ட். அவர் வந்து என்ன கேட்டார்னா, ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்டார். இல்லை சார் இந்த மாதிரி பாலாஜி மோகன் சீசன் 1 பண்ணியிருந்தார், காதலில் சொதப்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் கேமரா பார்த்து சார் நல்லா இருக்கேன்னு சொல்லி அதே மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன் சார் அப்படின்னு. ஏன்னா அதே மாதிரி எடுத்திருக்கேன், காப்பி அடிச்சிருக்கேன் தெரியுதா? இல்லை சார் எல்லாரும் ஹாலிவுட் ஃபிலிம் பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க, நான் தமிழ் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது, இதில் என்ன சார் தப்பு இருக்குன்னு ஸ்டேஜ்லேயே சொல்லவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இவன் ஆட்டிடியூடாக பேசலை, எதுவுமே பேசலை, இவன் உண்மையாக என்னவோ அதை அப்படியே சொல்கிறாங்கிறவும் அவருக்கு நம்ம இது பிடிச்சி அதுலேருந்து நல்லா ஜாலியாக ஷோலையுமே அதை ஜாலியாக கலாய்க்கிறது. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி போய் கன் எடுத்து சுடுற மாதிரிலாம் ஷார்ட்டு, காரில் ஓடி போய் டம்முன்னு இடிச்சுட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரிலாம் வந்து தாம்பரத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போது டிகேஎம் சின்ன ஒரு அமைச்சராக இருந்தார். அவர் வீட்டு வாசலெல்லாம் காரில் சேஸ் பண்ணி போய் யாரோ ஒருத்தர் கரெக்டாக நம்ம காரு ஓடி வருது இடிக்கிறது. ஏன்னா நம்ம இப்போ கேமரா செட்டப்பில் கேமரா எத்தனோட தானே இருக்கும், அதனால் ஃபைட்டிங்கும் யாருக்கும் தெரியல. உண்மையாலுமே யாரோ போய் துரத்துறாங்க அடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்க. நினச்சி ஃபோட்டோ எடுத்து கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் அனுப்பிச்சிட்டாங்க மெயில். சிட்டி ஃபுல்லாக எங்கள் காரை திருடிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே காரை பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம். சாயந்தரம் டாய்லெட்டில் போய் ஒரு ஷாட் எடுக்கலாம். ஒரு 4 மணி கார் எடுத்துகிட்டு வெளியே அந்த கேம்ப் ரோட்டில் போகிறப்போ சினிமாவில் டப்புன்னு ஒரு 4 வண்டி வந்து நிப்பாட்டி இறங்கு சார், என்ன சார்னு பதட்டத்தில் இறங்குனா போய் டேஷ்போர்டை திறந்து போகிறாங்க. அதில் அந்த டூப்ளிகேட் கன்று, அது ஒரிஜினல் நல்லா வெயிட்டாக இருக்கும். அந்த கன்னை வேறு ஒரு போலீஸ் வந்து எடுக்கணும். உடனே சுற்றி கூட்டம் கொட்டிடுச்சு. அவங்க கன்னுடா அப்படிங்க, இருங்கடா நீங்கள் வேறு. முனிஷ்காந்த் வந்து அப்போது முண்டாசுப்பட்ட ரிலீஸ் ஆகலை. அப்போ நம்ம ஷார்ட் நல்லா ரகுடாக தாடி கிடிலாம் வச்சுட்டு எங்களை பார்த்தாலே அப்படி தான் இருக்கும். இவங்க ஏதோ ஒரு நம்புற மாதிரி இருக்கும். இந்த சம்பவம்லாம் சொல்லி ஸ்டேஜில் சொல்லி அது நல்ல பயங்கர இதாக இருந்தது. ஸோ அதனால் பாண்டராஜ் இல்லை. அப்போ அவர் சொன்னார், எதுக்கு ஃபீல் பண்ணாது, எதுக்கு வந்த சினிமாவுக்கு தானே வந்த, வா நீ வந்து ஒர்க் பண்ணு, உனக்கு என்ன வேணும், படம் பண்ணுறியா, பசங்க ப்ரொடக்ஷனில் படம் பண்ணு, இல்லை ஒர்க் பண்ணுறியா வந்து பாண்டராஜ் நீ என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணு. சரிண்ணா. அப்புறம் நான் அவர்கிட்ட போயிட்டு, சார் நம்ம எனக்கு ஒன்றும் தெரியாது, படம் எடுக்கிற அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாது, உண்மையாக நான் கற்றுக்கணும் சார், நான் உங்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி போய் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணி இது நம்ம ஆள் பசங்க டூன்னு சொல்லி 2 படமும் நமக்கு தெரியும்ல சார், நமக்கு இது தெரியாதுங்கிறது தெரியுமில்ல. இப்போ சின்ன கேமராவில் ஒரு 5Dயில் எப்படி ஷூட் பண்ணுறதுன்றது தெரியும், ஜூம் லென்ஸு அப்படி தான் தெரியும். பட் பெரிய படங்கிறது வந்து இப்போது அப்போ என்ன கேமரா இருந்தது, என்ன ப்ராசஸ்ஸு, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ தெரியாமல் நம்ம போய் பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையிலுமே அது நல்லா இருக்காதுங்கிறதுனா. ஸோ அதை கற்றுக்கணும். ஒன்று அது ப்ராசஸாகவே அது தானே, ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் அசிஸ்டன்டாக சேரணுங்கிறது தான் ப்ராசஸாகவே இருந்தது.
அப்போ எல்லாரும் படம் பண்ணாங்க. பீட்சா அப்போ ரிலீஸ் ஆகிடுது, பயங்கர ஹிட்டு. ஸோ அதான் நிறைய அப்ரோச் வந்து படம் பண்ணுறதுக்கும் இருந்தது. ஆனாலுமே இப்போ சார் சொல்கிறப்பயுமே பசங்க ப்ரொடக்ஷனில் பண்ணலான்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு தெரியும்ல என்னோட அறிவு என்ன, உண்மையாலுமே நமக்கு படம் எடுக்க தெரியுமா தெரியாதா. ஸோ அது தெரிஞ்சனால இல்லை சார் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன் சார், அவங்க கூட ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி தான் ஒர்க் பண்ணேன். இந்த நாளை இயக்குனர் உங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்தது? நாளை இயக்குனர் தான் வாழ்க்கையே கொடுத்துருக்கு, நாளை இயக்குனர் தான் எல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு. அதான் சினிமா க்ளோஸ் ஷாட்டுன்னு சொல்கிறதே நாளை இயக்குனர் தான் கற்றுக் கொடுத்துச்சு. டைரெக்டாக கொண்டு போய் நம்மளை வந்து ஒரு டைரக்டர்ன்ற இதில் போய் ஒரு பயம் அறியாத ஒரு ஆளாக மாற்றுச்சு. அது சினிமா மேலே ஒரு பெரிய பயம் இருக்கும்ல சார், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பயம் இருக்கும். இது இவ்வளோ பெரிய உலகம், இந்த உலகத்துக்குள்ளே போய் இவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு 10,000 பேர் வந்து மெட்ராஸ் கிளம்பி வராங்க. அதில் நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆள், ரொம்ப கடைக்கோடி ஆள், நம்மளால் போய் ஒரு படம் எடுத்து எப்படி ஜெயிக்க முடியுங்கிறதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒன்றும் இல்லை. அதை இப்போ யோசிக்கிறப்போ ஒரு பெரிய மலையை ஏறின மாதிரி இருக்குது. ஆனால் அப்போது நாளை இயக்குனர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்னா ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை பிரசாந்த்னு போகிறது வந்து ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்துச்சு எனக்கு. சினிமா வந்து ரொம்ப ஈஸி டூலாக்கி கொடுத்துச்சு எனக்கு. மேபி நான் போய் ஒவ்வொரு டைரக்டர் வாசலையாக போய் நின்று வாய்ப்பு கேட்டிருந்தால் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியுது. அது வந்து ஒரு பெரிய லைஃப். அது பெரிய திரையில் பாண்டியராஜோட ஒர்க் பண்ணது என்னென்னலாம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது? அதுக்கப்புறம் சினிமா அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இவ்வளோ பெரிய கேமரா, ஒரு ஹீரோக்கிட்ட போய் எப்படி கதை சொல்கிறாங்க, அந்த ஒரு கதை, ஒரு முழு புக்கு வந்து முதல்ல அப்போ தான் பார்க்குறேன். ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுண்டு புக். என்ன மே மாதம் காலேஜ் முடியுது, எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸில் எம்பிஏ பண்ணுறாங்க, நான் நாளை இயக்குனர் பண்ணேன். ஸோ நான் அப்படி தான் எனக்கு ப்ராசஸாக இருந்துச்சு. ஒரு வருஷம் நாளை இயக்குனர், அப்போ ஒரு வருஷம் பாண்டரசட்டை வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்போ முழு உங்கள் வீட்டில் உங்கள் காதலி எல்லாரும் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களா? என்னென்னா காலேஜ் முடிச்சோன்னா எல்லோரும் வேலைக்கு போவாங்க, இல்லை அடுத்து படிக்க போறியான்னு கேட்குறப்ப நான் நாளை டிவியில் வரேன்ல. இப்போ நம்ம அம்மா வந்து டிவியில் வரான் பையன், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு சும்மா அவங்களுக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு தெரியாது, நாளை போய் செலக்ட் ஆகுறேங்கிறது தெரியாது. சொல்கிறேன் இந்த மாதிரி கலைஞர் டிவியில், அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன கலைஞர் டிவிங்கிறான், ஏதோ ஒன்று சொல்கிறான். சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். அவங்க என்ன நினச்சாங்கன்னா சரி போய் அடுத்து படிக்கிறது படிக்கட்டும், என்ன பண்ணுறோம், நமக்கு அரியர் இருக்குங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளால் போய் அடுத்து படிக்கவும் முடியாது, அரியர் தான் கிளியர் பண்ணோம் அப்படின்னு. ஸோ நான் எங்கள் அண்ணன்ட்டெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன், அரியர் இருக்குது, நான் இன்னும் ஒரு வருஷம் ஆகும், அதை தான் சமாளிங்க அப்படின்னா பேசலாம் வச்சுருந்தேன். பட் நாளை இயக்குனர் செலக்ட் ஆகும். மே மாதம் முடிஞ்சோன்னா போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் கொடுத்துட்டேன். ஜூன் மாதம் எல்லோரும் காலேஜ் போகிறப்ப நான் நாளை இயக்குனர் டிவியில் ஒரு எபிசோடு வந்தோம். ஓ பையன் டிவிலன்னா வரான் அப்படின்னு ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தது. இப்போ இதை இன்னொன்று அப்போ நாளை இயக்குனர் பீக் ஆகுது. என்னென்னா எல்லாமே சூதகம் பயங்கர ஹிட்டு, பீட்சா பயங்கர ஹிட்டுங்கிறப்போ ஸோ அதில் ஒரு பெரிய நம்பிக்கை வருதில்ல. அதான் ஏதோ ஒன்று பண்ணுறான், பண்ணட்டும். ஸோ 2 வருஷம் நான் கேட்டேன், எனக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க, நான் வந்து வேலைக்கு போகிறேன், அது வரைக்கும் நான் வந்து இருக்கேன் அப்படின்னா சரி ஓகே. இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு 5,000 ரூபா கொடுப்பாங்களா, அந்த 5,000 கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருவேன், நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, நான் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு. அதை முடிச்சோன்னே பாண்டரசட்டை போய் ஒர்க் பண்ணுறேன். அவர் மாதம் சம்பளம் கொடுக்குறாரு. ஸோ ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான், அது இந்த வேலையை பார்க்குறாங்கிறதுனால அவங்க வந்து அதான் எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது சார். இந்த சினிமா மீதான பயமே இல்லை எங்களுக்கு அப்போது. அதோட அறியாமை தான் நினைக்கிறேன். அதை பற்றியான பெருசாக நாங்கள் தெரிஞ்சுக்காதனால ஓகே இது இதான் ரூட்டு போல், அதை ஈஸியாக தான் பண்ணுறானே, எனக்கு டேலண்ட் இருக்குன்னு அவங்களும் நம்பிட்டாங்க. ஓகே வந்துடுவான் அப்படின்ற நம்பிக்கை தான் எல்லோரும். எல்லா வேலையும் அவர் சார் பக்கத்துலேயே தான் இருப்பேன். அவர் என்னென்னா சொல்கிறாரோ அதெல்லாம். இப்போ செட்டு வேலை செய்யணும், செட்டு சொன்னால் ஒரு அடி விழுவோம், அவரே ஓடி போய் எல்லாத்தையும் மாற்றி வைப்பார். அப்போ ஆமாம் இல்லை நம்ம போய் செய்யணும், ஏன் இன்னொருத்தர் போய் வேலை செய்யணும், எல்லா வேலையும் நம்ம செய்யணும், நம்ம படம் இல்லை. ஒரு மழை வந்துச்சா வா 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 சீக்கிரம் வாய் கொடை எடுத்துகிட்டு சொல்லி காஸ்டியூம் மாற்றிவிட்டு அங்கே நடந்துட சொல்லி மாண்டேஜ் எடுக்கலாம். இப்படி காலையில் ஆரம்பித்து நைட்டு பகல் ஃபுல்லாக 24/7 வந்து நான் வந்து அவர் கூட இருக்க ஆரம்பித்தேன். உங்கள் பார்வையில் பாண்டியராஜ் எப்படி? எப்போவுமே சொல்லுவாங்க பாண்டியராஜ் அப்பா பேர், ஆமாம் அப்பா பேர், டைரக்டர் பேர்னா ஆமாம் டைரக்டர் பேருன்னு சொல்லி. ஏன்னா அவர் இன்னொரு எந்தெந்த நட்சத்திரங்களோடலாம் நல்ல நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது? சிம்பு சார் கூட நல்லா க்ளோஸாக இருந்தேன், நயன்தாரா மேடம் கூட நல்லா க்ளோஸ் இருந்தேன், சூர்யா சார் கூட நல்லா இதில் இருந்தேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.